புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டுகால வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்று திமுக எம்எல்ஏக்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப்பாக ஹரியானா அணி வெற்றி பெற்று விருதுகளையும் தங்க பதக்கங்களையும் தட்டி சென்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்து, மீன்பிடி துறைமுக தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலி. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Work in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டுகால வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்று திமுக எம்எல்ஏக்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் ராஜ்நிவாசில் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் கல்வி வளர்ச்சிக்கு அளித்து வரும் ஊக்கத்தின் காரணமாக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது மிக சொற்பமாக உள்ளது. அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகள் இருந்தும் முறையாக பணியாளர் தேர்வு வாரியம் இல்லாததால் குரூப் B மற்றும் C பணியிடங்களுக்கு காலத்தோடு பணியாளர்களை தேர்வு செய்ய முடியாத அவலம் தொடர்கிறது. குரூப் B பணியிடங்களுக்கான பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீஸ், கல்வித்துறையின் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர்கள், நிர்வாகத்துறையில் உதவியாளர் போன்ற பதவிகளுக்கு இவ்வாண்டு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தாமதமாக வந்துள்ளது. இவை காலத்தோடு அறிவிப்பு செய்திருந்தால் பல பட்டதாரிகள் தங்கள் வயது வரம்பை எட்டும் முன்பாக அந்த போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க முடியும். குறிப்பாக உதவியாளர் பதவி இவ்வாண்டு தான் முதலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அறிவிக்கப்பட்டது. இதற்கு நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் ஓரிரு வயது அதிகமான காரணத்தினால் விண்ணப்பித்து போட்டித் தேர்வில் பங்கேற்க இயலாத நிலை உள்ளது. எனவே நடைபெறவுள்ள உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டுகால வயது தளர்வு அளித்து புதுச்சேரி பட்டதாரிகள் பங்கேற்கும் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் நடைபெற்ற 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப்பாக ஹரியானா அணி வெற்றி பெற்று விருதுகளையும் தங்க பதக்கங்களையும் தட்டி சென்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவித்தார். கர்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் கர்லிங் புதுச்சேரி சார்பில் 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் 3ஆம் தேதி துவங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் ஹரியானா, சிக்கிம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 22 மாநிலங்களைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். அதன்படி 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் ஜூனியர் பிரிவில் ஆந்திர மாநிலம் முதலிடமும், சப் ஜூனியர் பிரிவில் தமிழ்நாடு 2ஆம் இடமும் பெற்றது. இதேபோன்று பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணி தங்கப் பதக்கத்தையும் ஆந்திரா அணி வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றது.
தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் புதுச்சேரி மற்றும் ஆந்திரா அணிகள் மோதியது. இதில் புதுச்சேரி அணி தங்க பதக்கத்தை வென்றது. அதேபோன்று ஓவரால் போட்டியில் ஹரியானா அணி சாம்பியன்ஷிப்பை தட்டி சென்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்ற அணிகளுக்கு விருதுகளையும் கோப்பைகளையும் வழங்கி கௌரவித்தார். இந்த போட்டியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவுறுத்தலின் பேரில் இன்று அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அனைத்து அமைப்புகளுக்கும் படிநிலை பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வது அல்லது நியமிப்பது சம்பந்தமாக மாநில செயலர் NSJ ஜெயபால் முன்னிலையில் தொடக்கநிலை ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், PRN திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர் திருமதி சந்திர பிரியங்கா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லக்ஷ்மி காந்தன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்ற கோதண்டராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், கட்சியின் பொருளாளர் வேல்முருகன், மாநில செயலாளர்கள் ஞானசேகரன், NT ஜவஹர், சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் ராமானுஜம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் விரைவில் 30 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள நமது கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று முடிவெடுக்கப்பட்டது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சொற்றொடருக்கு ஏற்ப உலகம் முழுவதும் மாணவர்களை படிக்க வழியனுப்பும் குட்வில் நிறுவனம் கடந்த 9 ஆண்டுகளாக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு MBBS படிக்க மாணவர்களை அனுப்பி வருகிறது. இந்த ஆண்டு முதல் கிர்கிஸ்தான் நாட்டிற்கும் மருத்துவம் படிக்க வழிகாட்டுவதாக அந்நாட்டில் படித்து மருத்துவரான நட்ஸின் ISM கல்லூரியில் மருத்துவ படிப்பு முடித்து தற்பொழுது பெங்களூரில் பணியாற்றுகிறார். தற்பொழுது கிர்கிஸ்தான் நாட்டில் MBBS படிப்பதற்கு கல்வி கட்டணம் 18 லட்சமும் முதலாம் ஆண்டு 5000 USD ஆகும். 2ஆம் செமஸ்டரில் இருந்து 2000 USD ஆகும். ஆங்கில வழி கல்வி, இந்திய உணவு கிடைப்பதாகவும் கூறியுள்ளார். மிக குறைந்த கட்டணத்தில் MBBS படிக்க விரும்பும் மாணவர்கள் தங்களை அணுகலாம் என்று டாக்டர் விஸ்வா கார்த்தி அவர்கள் கூறியுள்ளார். அந்நாட்டில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரிகளில் சேர வழிகாட்டுவதாக டாக்டர் நட்ஸின் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனம் கடந்த 9 ஆண்டுகளாக புதுவை சேர்ந்த மாணவர்களின் மருத்துவ கனவை பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிறைவேற்றி வந்திருக்கின்றது. இந்த ஆண்டு முதல் தற்போது டாக்டர் நவீன் மூலியமாக கிர்கிஸ்தானிலும் நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம். திரு நவீன் அவர்கள் கிர்கிஸ்தானில் பயிற்சி மருத்துவராக தற்போது வெற்றிகரமாக மருத்துவக் கல்லூரி MBBS முடித்து தற்போது பெங்களூரில் பணி செய்து வருகின்றார். அவர் அந்த கிர்கிஸ்தான் நாட்டில் எப்படி படிப்பது, என்னென்ன வழிமுறைகள், என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பது ஆங்கிலத்தில் உரையாற்றுவார். Can you explain in English? Yes, sure. Hi, Namaste Andarki. Yeah, this is Dr. Nadine from Bangalore. Just I graduated from Kyrgyzstan abroad. And one more thing, yes, I came and meet up with the sir, and that's we are regarding with the admission process for the from Pondicherry people, for the students for the Pondicherry, that who will get the very nice college and very budget friendly college for the people, and the sir is doing also very good work for the people and each and everything. So in that manner we have met with the sir, and then the sir also is accepted, and they said everything is going on good. And one more thing, in Kyrgyzstan there is this 5.5 years of course, and 4 years it will be main course and 1 year it will be internship. And for the college fees it will be the semester wise. For the parents also it will be not a burden that they can pay at a time. Then in some countries and some colleges there will be they have to pay the fees in the yearly wise. In Kyrgyzstan and some other colleges the fees will be the semester wise, and in semester wise the two in semester college fees will be separate, and then hostel fee will be the separate. Whatever the we promise before the giving the admission to the students on the day of admission, the same words will be we will be stick on the same words up to the till the end of the course of the up to the 5.5 years of the course. And this is the each and everything. If you wanted to study in the abroad and the very good college, and you want to qualify in the
upcoming PG exams and etc. If you want to study in US, UK, Australia, New Zealand, Canada, for these countries also there will be a separate exams called the USMLE, PLAB, these are the countries. If you want to go for that exams also, you will get the coaching for this exam from the first year onwards. You can give the exams in the nice manner, etc. Thank you. இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்து, மீன்பிடி துறைமுக தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலி. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் என்பவர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் இன்று மாலை பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது நாகப்பட்டினத்திலிருந்து வந்த கார் ஒன்று அதிவேகமாக வந்து பாலசுப்பிரமணியம் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த ஷேக் அப்துல்லா மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேர் என மொத்தம் 6 பேரும் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டியதாக தெரிகிறது. இந்நிலையில் இதுகுறித்து காரைக்கால் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்தான CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள் 6/10/2024 அன்று RSS கூட்டத்தில் கலந்து கொண்டது மக்களாட்சி முறையையும் மதசார்பற்ற பாரம்பரியத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் மிக கடுமையான செயலாகும். மதவாதம், பாகுபாடு, வெறுப்பு ஆகியவற்றை வளர்க்கும் RSS அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொள்வது ஒரு பொது பிரமுகராக செயல்பட வேண்டிய திரு செல்வம் அவர்களின் பொறுப்புணர்வின்மையை வெளிப்படுத்துகிறது. சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கும் ஒருவர் தன் கட்சி பணிகளை மேற்கொள்ளாமல் நடுநிலையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். சட்டமன்றத்தின் எல்லா உறுப்பினர்களிடம் நம்பிக்கை பெறும் வகையில் சட்டப்பேரவைத் தலைவர்கள் சார்பற்ற முறையில் செயல்படுவது மிக முக்கியம். பொதுவாக சட்டப்பேரவைத் தலைவர்கள் தங்கள் கட்சியின் நிகழ்வுகளில் அல்லது அரசியல் செயலில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் இப்படியான கூட்டங்களில் கலந்து கொள்வது அவர்களின் சார்பற்ற நிலையை புறக்கணிக்கும் நடவடிக்கையாகும். திரு செல்வம் அவர்கள் உடனடியாக தனது பதவியிலிருந்து விலகி சமூக நியாயம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிரான தனது செயலுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மதவாத பாகுபாடு நாட்டு ஒற்றுமைக்கு எதிரானவை என்பதை அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு செல்வம் அவர்களின் இந்த செயலினால் புதுச்சேரி மக்கள் மற்றும் நாட்டின் மதசார்பற்ற அடிப்படைகள் ஆபத்துக்குள்ளாகின்றன. எனவே அவர் உடனடியாக பதவி விலகி பொதுமக்களிடம் விளக்கம் தர வேண்டும் என திரு ஆனந்தபாபு நடராஜன் அவர்கள் தெரிவித்தார். புதுவையில் சிறந்த கல்லூரிக்கான 10 முறை விருது வாங்கிய எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு துபாய் மற்றும் கனடா நாட்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பணிபுரிய பணி ஆணையத்தை கல்லூரி முதல்வர் வழங்கினார். மேலும் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதனை கல்லூரி முதல்வர் பெருமிதத்தோடு தெரிவித்தார். இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் மற்றும் மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு வெளிநாடு செல்லும் மாணவர்களை வாழ்த்தினர். இதன் மூலம் எய்ம்ஸ் கல்லூரியில் பயின்றால் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 5
714 Airport Road, opposite to Navala Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9604 தா ஜெயமூர்த்தி அறக்கட்டளை மற்றும் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி ஹோஸ்ட் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தா ஜெயமூர்த்தி அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முருகப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தா ஜெயமூர்த்தி அறக்கட்டளை தலைவர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மருத்துவ முகாமை தொடக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு கண்ணில் புரை, கண்ணில் சீழ்வடிதல், கண்ணில் பூ விழுதல், இரத்த அழுத்தம் ஆகியவை குறித்து சிகிச்சையும் ஆலோசனைகளும் வழங்கினார்கள். அதேபோன்று MVR மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இரத்த பரிசோதனை, ECG, எலும்பு தேய்மானம் பற்றி இலவச மருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளையும் வழங்கினர். மேலும் டாக்டர் ஸ்ரீ விஜயலட்சுமி தன்வந்திரி பல் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு பல்வலி, பல்கூச்சம், பல்லில் சீழ்வடிதல், வாய் துர்நாற்றம், பல் சீரமைப்பு, பற்கள் பரிசோதனை மற்றும் பற்களை பற்றிய ஆலோசனைகளும் வழங்கினார்கள். இதேபோன்று டாக்டர் தாமோதர குமரன் கலந்து கொண்டு வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை புற்றுநோய், வயிற்று புற்றுநோய் உள்ளிட்டவைகளை பரிசோதனைகள் செய்தும் ஆலோசனைகளை வழங்கினார். முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினரும் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் செந்தில்குமார் மற்றும் கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேல் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த இலவச மருத்துவ முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதிய பெட்ரோல் பங்க் விற்பனை தொடக்க விழா இன்று காலை 10 மணியளவில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள கூட்டுறவு சங்க நவீன அரிசி ஆலை வளாகத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாரத் பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விற்பனையை மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா, அருண் சுப்பிரமணியன், விகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை இளங்கோவன் மேலாண் இயக்குனர், கூட்டுறவுத்துறை அதிகாரி சங்கரபாணி, துணை பதிவாளர், ஊழியர்கள் மற்றும் புதுவை மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கங்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 3 ஆண்டுகால வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்று திமுக MLAக்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப்பாக ஹரியானா அணி வெற்றி பெற்று விருதுகளையும் தங்க பதக்கங்களையும் தட்டி சென்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு NR காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்து, மீன்பிடி துறைமுக தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலி.